ஹாய் காய்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு படத்துக்கு செகண்ட் ஷோ வந்திருக்கோம். லாஸ்டா செகண்ட் ஷோ வந்தா அது கேப்டன் மில்லர். ரொம்பவே அனுபவிச்ச ஒரு படம். எதுக்குடா இந்த நைட்டுக்கு இங்க வந்து இப்படி அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் இயக்கத்துல அவருடைய பயோபிக் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி வாழை இந்த வாரம் தியேட்டர்ல வெளிவந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் இந்த படத்துக்கு வரணும் அப்படின்ற ஐடியாவே கிடையாது. இந்த வாரம் வெளிவந்து எந்த படத்துக்கு வெளியே பெருசா நம்பிக்கையும் இல்லை. இந்த படத்துக்கு ஏகப்பட்ட பில்டப் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. டே பை டே இந்த படத்துடைய ஷோ எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்னதான் இருக்கு, உண்மையிலேயே நல்லா இருக்கா இல்ல எல்லாரும் உருட்டிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பாக்குறதுக்காகவே இந்த படத்துக்கு வந்திருக்கேன். இது என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னுடைய ஷோ நைட்டு 10 மணி. படத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வெயிட். ஃபர்ஸ்ட் ஹாப் முடிச்சுட்டு இப்பதான் வெளியே வரும். ஃபர்ஸ்ட் ஹாப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க பில்டப் பண்ணவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்பவே ஆவரேஜா தான் இருக்கேன். மேபி நீங்க ஸ்கூல் டேஸ்ல, அதாவது சின்ன வயசுலயே நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் டீச்சரை லவ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு இந்த படம் எமோஷனலா அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த மாதிரி கேட்டகரிக்கு போனதே இல்லை. அதனாலே என்னமோ நம்மளுக்கு பெருசா ஃபர்ஸ்ட் ஹாப் இம்ப்ரெஸ் ஆகல. ஏதோ போய்கிட்டு இருக்கு. என்னடா இது, ஏதோ எங்க போறீங்க, மாடு மேய்க்கிறீங்க, இது பண்றீங்க அது பண்றீங்க மாதிரி இருக்கு. இன்னமும் அந்த எமோஷனல் பாண்டிங் பெருசா எனக்கு கனெக்ட் ஆகல. மேபி செகண்ட் ஹாஃப்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், சூப்பர் ஸ்டார் அதுக்கு அடுத்து உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள், இவங்க 2 பேருடைய ரெஃபரன்ஸ் இந்த படத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஃபுல்லா அது மட்டும் தான் வருது. அது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்காக அவரை மேல காட்டுறாப்புல, கமலை கீழே காட்டுறாப்புல. அதாவது ரஜினி படம் ஓடுது, கமல் படம் ஓடல அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா கமலை டீக்ரேட் பண்ற மாதிரி அதை பண்ணி வச்சிருக்காரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறுதலையா இந்த படத்தை எடுத்திருக்காரோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. அந்த காலகட்டத்துல, அதாவது இந்த கதை நடக்கும் போது, மாரி செல்வராஜுடைய வாழ்க்கையில நடக்கும் போது ரெட்டையிலேயே இருந்திருக்கும், உதயசூரியன் இருந்திருக்கும். இந்த படத்துல ரெட்டையிலேயே அப்பட்டமா காட்டுறாப்புல. உதயசூரியன் வரதும் தெரியல, போறதும் தெரியல. என்ன இது, எதுக்காக அந்த மாதிரி காட்டுறாருன்னு தெரியல. இப்போ ரெட்டையிலேயே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு காட்டுறாரோ நிறைய இடங்கள்ல வருது. ஐ மீன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மேல அந்த சீன் வந்துச்சு. ஆனா உதயசூரியன் வரதும் தெரியாது, போறதும் தெரியாது. மிஞ்சி போனா ஒரு 3 செகண்ட் ஏதாவது வந்திருக்கும். மேபி இந்த படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டரே நம்ம ரெட்சைன் அப்படின்றதுனால அந்த மாதிரி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜா இருக்கு. பெருசா எதுவும் எதிர்பார்த்து வராதிங்க. செகண்ட் ஹாஃப்லயாவது எதனா இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பார்த்து முடிச்சு வெளியே வந்தாச்சு. பில்டப் பண்ணலாம் ஒரு மனம் கிடையாது. செகண்ட் ஹாஃப்ல கடைசி ஒரு 40 நிமிஷம் என்னமோ நல்லா இருக்கும். மற்றபடி எந்த ஒரு எமோஷன் கனெக்டா இருக்கட்டும் ஒரு மனமே இல்லை. இந்த படத்துக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த நைட்ல கண்ணை முடிச்சு ஏன், அதாவது ஆன்லைன் ஃபுல்லா பெய்டு ப்ரொமோஷன். அவங்க பில்டப் பண்றவங்க படத்துல ஒரு பொதுமே இல்லை. மீன் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி ஓகே, எல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனா அதை அவங்க எடுத்திருக்கிற விதம் அந்த அளவுக்கு நேர்த்தியா இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கேரக்டருமே நம்ம கூட அட்டாச் ஆகாது. எனக்கு என்ன போனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. பெருசா எனக்கு எந்த இடத்துலயுமே எமோஷனல் கனெக்ட் அப்படின்ற விஷயம் எந்த ஒரு இடத்துலயுமே நான் ஃபீல் பண்ணவே இல்லை. மேபி என்னுடைய லைஃப்ல அந்த மாதிரி நடக்காம இருக்கலாம். மேபி உங்க லைஃப்ல எதனா ஒரு விஷயம் அந்த மாதிரி இருந்து அது உங்க லைஃப்ல கனெக்ட் ஆச்சுன்னா மேபி உங்களுக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலாமே தவிர மற்றபடி இந்த படத்துல ஒரு ஒண்ணுமே இல்லை. நான் சொல்லணும் பாருங்க, கிளைமேக்ஸ் எல்லாம் உட்காந்து நீங்க ஒப்பாரி வைப்பீங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒண்ணு கிளைமேக்ஸ் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா நெகட்டிவா தான் இருக்கு. ஆனா அது பெருசா நம்மளுக்கு இம்ப்ரெஸ்லாம் ஆகல. மாரி செல்வராஜ் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஷார்ட் பிலிமா எடுக்க வேண்டிய ஒரு படத்தை ஒரு ஃபியூச்சர் பிலிமா பண்ணி வச்சிருக்காப்புல. பெரும்பாலும் இந்த அவார்டு வாங்கக்கூடிய படம்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது. லாஸ்டா பாத்தீங்கன்னா தங்கலானி, இப்போ இந்த வாழை, இதெல்லாம் அவார்டுக்கு போயிட்டு அவார்டா வாங்க வேண்டிய படம். ஸோ அவார்டு மட்டும் தான் வாங்க, மற்றபடி பெருசா எதுவும் பண்ண போறது இல்லை. இந்த ஆன்லைன் ப்ரொமோஷன் எல்லாரும் பார்த்து நம்பி வந்து ஏமாந்துடாதீங்க. பெருசா இந்த படத்துல ஒரு மண்ணும் இல்லை. நானே அதை பார்த்து நம்பிதான் இந்த படம் நல்லா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி நம்பி வந்து ஏமாந்துருக்கேன். ஏன்னா படம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டெல்லாம் வந்துச்சு படம் சுமூரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது இல்லாம சரி எல்லாரும் நல்லா இருக்குன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி இந்த படத்தை வந்து பார்த்ததுக்கு என்ன எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ செஞ்சுட்டானுங்க. நான் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் இல்லை. நான் இந்த படத்துக்கு அவுட் ஆஃப் 5க்கு 3 தரேன். நீங்க இந்த படத்தை பார்த்துருந்தா அவுட் ஆஃப் 5 தருவீங்க அப்படின்றத மறக்காம கமல்ல
வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த படம் தான் இங்க தமிழ் சினிமாவுக்கு இந்த விஷயம் கம்பக்கு அமையும் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே ஆவரேஜ். உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு